பிரைஸ் லார்ட். இன்னைக்கு 2 மினிட்ஸ் வேர்டில் வந்து பிரைஸ் பற்றி பார்க்கலாம். சங்கீதம் 22:3 இப்படியாக சொல்லுறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனே பரிசுத்தர் அப்படின்னு. காட் என்த்ரோன்ஸ் இன் தி பிரைசஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம எப்போ மோஸ்ட்லி ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதும் சரி, நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்போதும் சரி, அந்த டைமில் நம்ம ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவோம் நம்ம விருப்பப்படுவோம். ஆனால் வேதத்தில் இன்னொரு டைப் ஆஃப் ப்ரைஸ் பற்றி போட்டிருக்கு. அதை பற்றி இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து ஜெபம் பண்ணி துதித்தார்கள்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து இருந்த அந்த சிறைச்சாலையின் மத்தியில், அந்த சூழ்நிலையில் அவங்களால எப்படி துதிக்க முடிஞ்சுது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, அவங்க தேவன் செய்த நன்மைக்காக மட்டும் அவங்க துதிக்காம, தேவன் இன்னார் என்பதை அறிந்தது நிமித்தம் அவங்க துதிச்சாங்க. அவருடைய கேரக்டரும் அவருடைய சுபாவம், அவர் நம்ம எவ்வளவு அன்புள்ளவர், நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு அன்பு செய்து நம்மை ரட்சித்தார் என்பதை வந்து அவர்கள் அறிந்து உணர்ந்தவர்களாக துதித்தாங்க. நாமும் அதே போல நன்மைக்காக மட்டும் துதிக்காம, தேவன் இன்னார் என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக, அவர் நம்ம மேல் வைத்த அன்பை உணர்ந்தவர்களாக நம்ம துதிக்கும் போது, சிறைச்சாலையின் அனுபவங்களை எல்லாவற்றையும் கர்த்தரால் மாற்றக்கூடும். பெரிய டெலிவரன்ஸை கர்த்தரால் கொடுக்க முடியும். அதை நம்ம விசுவாசிக்கணும். காட் பிளஸ் யூ ஆல்.